அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், மேன் கேன் பில்ட் ஹவுஸ். மனிதன் கட்ட முடியும். பணத்தால், அறிவினால், திறமையினால், தன்னுடைய சாதுரியத்தினால். உங்களுக்கு தெரியுமா, யாக்கோபினுடைய வீடு அறிவினால் கட்டப்பட்டது. யோசேப்பின் வீடு தேவனால் கட்டப்பட்டது. யூ கேன் பில்ட் ஹவுஸ். யாக்கோபினுடைய வீடு அறிவு, திறமை, சாதுரியம். ஆனால் அவன் கட்டின வீட்டிலே there was no peace, no joy, no happiness. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஒருவேளை இது உங்களுக்கு ஒரு புதிய கருத்தாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படாதா இருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், அந்த வார்த்தையை படிக்கிறேன். அவன் துக்கித்தான், அழுதான், புலம்பினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 37 வசனங்கள் மட்டும் சொல்கிறேன், எனக்கு படிக்க நேரம் இல்லை. இதனுடைய இந்த ஒளிப்பதிவை நீங்கள் யூடியூப்ல கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் யாக்கோபு புலம்பினான். நன்றாக கவனிக்க வேண்டும். இஸ் வெல் ஆஃப். அதே ஆதி 31 சொல்லுகிறது. 31ஆம் அதிகாரத்தை திருமுறை படிக்கிறேன். 31ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 30 கடைசி. அந்த புருஷன் விருத்தி அடைந்தான். அது 30 கடைசி வார்த்தை, விருத்தி அடைந்தான். திரளான ஆடு, வேலைக்காரர், வேலைக்காரி, ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது. திருமுறை படிக்கிறேன். விருத்தி அடைந்தான், திரளான ஆடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள். A man started with his life -0. ஒன்றுமில்லாமல் தன் வாழ்க்கை ஆரம்பித்தவனுக்கு இத்தனை மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ நான் படித்த வசனத்தில் புலம்பினான். யாக்கோவின் வீட்டிலே புலம்பல் இருந்தது. அடுத்த வார்த்தை 34, துக்கம் இருந்தது. துக்கித்தான். 5ஆம் வசனத்தினுடைய 37, அவன் அழுது கொண்டிருந்தான். திரும்ப முறையாக, if you have a Bible, please underline the word. புலம்பினான், அழுதான், துக்கித்துக் கொண்டிருந்தான். The reason he himself built the house. நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், பரவாயில்லை. அவன், அதாவது திறமையினாலே கட்டப்படுகிற வீடு நிம்மதியாக இருக்காது. யோசிச்சு பாருங்க, எல்லாம் இருக்கிறது. உலகம் சொல்றாங்களே, 1000 இருந்து வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாம் இருக்குது, திரண்ட ஆஸ்தி,